இந்த கூடி இருக்கிற இந்த கூட்டம்லாம் சின்ன மருது தான். ஏன்னா சின்ன மருது கதை உனக்கு தெரியுமா தெரியாதா? பெரிய மருது கதை ஒரு தெரியுமா தெரியாதா? கையில வாயில விசில் அடிச்சு அடிக்கிறவங்களடா மருது, வளரிய வச்சு வீசுறவன்டா மருது. வேலுநாச்சியாரோட கதையை சொல்றாப்புல நேத்து மேடையில. ஒரு அந்நிய சக்தி படையெடுத்து வரும்போது தன்னுடைய நட்பு சக்தியோட துணையோட அந்த களத்துல அவங்க காட்டுக்குள்ள பதுங்கி இருந்து அப்படி வீழ்த்துறாங்க. அதுதான் யாரு? நம்ம கொள்கை தலைவர் வேலுநாச்சியாரு. மருதுபாண்டியர் வேலுநாச்சியாருக்கு நட்பு சக்தி. நீ பார்த்த வரலாறு படிச்ச, உன் கொள்கை தலைவர் வரலாறே தெரியல. மருதுபாண்டியர்கள் வேலுநாச்சியாருடைய கணவர் முத்துவடுகநாதருடைய தளபதிகள், தன்னுடைய தளபதிகள், அவங்க படையில தளபதிகள், அவங்க தளபதிய நட்பு சக்தி அவர். ஏன்னா மருதுபாண்டியர் வேற நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தாங்களா? இப்ப நட்பு சக்தினா ஹைதர் அலி நட்பு சக்தி. அந்த ஹைதர் அலி உதவியோடு, திப்பு சுல்தான் உதவியோடு வேலுநாச்சியார் வெள்ளைக்கார படை வீழ்த்துறாங்க அப்படிங்கிறது உண்மையான வரலாறு. இப்போ விஜய் தன்னுடைய நட்பு சக்தியான புஷி ஆனந்தோட கூட்டுக்கொண்டு கூட்டத்துக்கு போனார்னு சொல்ல முடியுமா? உன் கட்சியில் கூடிய பொறுப்பாளர். அது போல வேலுநாச்சியார் படையில் இருந்த ஒரு பொறுப்பாளர், ஒரு தளபதி மருதுபாண்டியர்கள் நட்பு சக்தின்னு ஒருத்தன் வரலாறு 250 வருஷம் கழிச்சு வந்து இவ்வளவு பெரிய கூட்டத்தில் பேசுறான். அந்த கூட்டத்துக்கு ஒரு மடக்கு ஊதிகளா, அவங்க விசிலுக்கு தமிழ்ல பேர் மடக்கு ஊதிகளாம். அந்த மடக்கு ஊதி சின்னத்தை வச்சுக்கிற ஒருத்தன் கூட கேட்க மாட்டாங்க. மடக்கு ஊதிகளா? நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்தது.